ஹாய் ஹலோ காய்ஸ், வணக்கம், வெல்கம் மக்களே. நான் தான் உங்கள் சந்தோஷ் யூனிவர்ஸ். ஸோ இன்றைக்கி நான் கண்டது பார்த்தீங்கன்னா செம்மையான மாசான ஒரு கண்டென்ட். இந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்னு பார்த்துப்பீங்க, டைட்டில் பார்த்துப்பீங்க. ஸோ அதை பார்த்தா உள்ளே வந்திருப்பீங்க. ஆக்சுவலி ஒரு செம்மையான மாசான வந்து கண்டென்ட் தான் மக்களே. ஸோ வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பாருங்கள். நம்ம புது சேனல் சந்தோஷ் காஸ்மாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல் போட்டுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, அடுத்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உடனே அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நம்ம சந்தோஷ் காஸ்மாஸ் சேனலுக்காகவே தனியாக கிரியேட் பண்ண வாட்ஸ்அப் செகண்ட் குரூப்பு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட சந்தோஷ் யூனிவர்ஸ் டெலிகிராம் குரூப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் ஒர்க் ஆகலை, டெலிகிராம் லிங்க் ஒர்க் ஆகலைன்னு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம சந்தோஷ் காஸ்மாஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அந்த வாட்ஸ்அப் குரூப்போட டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கே இருக்கும் டெலிகிராம் லிங்க்னு. அதை நீங்கள் டச் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 2 இடத்துல டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க, டெலிகிராமில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, டேட்டா கண்டென்ட் பண்ணலாமா? ஸோ இன்றைக்கான கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான டபுள் ஃபைல் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்க்காகவே வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது 100% பற்றி சேஃப்டியான்னு கேட்டிங்கன்னா சேஃப்டி தான், 100% சேஃப்டி தான். ஓகேவா? இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பாருங்கள். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்தா தான் பாஸ்வேர்டு கிடைக்கும். என்ன பாஸ்வேர்டுனா ஃபைல்ஸ்க்கான பாஸ்வேர்டு. இந்த ஃபைல்ஸ்க்கு நான் பாஸ்வேர்டு போட்டிருக்கேன். அந்த பாஸ்வேர்டு இந்த வீடியோவில் தான் இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வரும். பாஸ்வேர்டு மொத்தம் எத்தனை லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 5 லெட்ரு. 5 லெட்டருமே கேபிட்டல் லெட்டர் தான் வரும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பாஸ்வேர்டு. ஸோ பாஸ்வேர்டு வந்து ஒன்று ஒன்றா ஷோ ஆகும். ஒரு லெட்டரும் ஷோ ஆகுமா? ஒரு லெட்ரு வந்து பார்த்தீங்கன்னா 1.3 செகண்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு 5 லெட்டர்ஸ் 5 செகண்ட்ஸு. ஒரு செகண்டாக வரும். எங்கே வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் வந்துடும். ஒரு லெட்டராக தான் வரும். ஓகேவா? பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பேக்ரவுண்ட் கேம் பிளே வந்து பார்த்துருப்பீங்க, ட்ரைனிங் கேம் பிளே தான். ஸோ பாருங்கள், எல்லாமே பக்காவாக மாசாக இருக்கா. ஸோ இந்த ஃபைலை பற்றி நான் தெளிவாக சொல்லிடுறேன். மொத்தம் 2 ஃபைல் கொடுத்துருக்கேன். ஒரு ஃபைல் வந்துட்டுனா வெறும் ஹெட்ஷாட் மட்டும், டோர்னமெண்ட்டுக்காகவே வந்து வெறும் ஹெட்ஷாட் ஃபைல் மட்டும் கொடுத்துருக்கேன். இன்னும் வேறு ஒரு ஃபைல் என்னென்னா எக்ஸ்ட்ரா என்பிசி லொக்கேஷனும் பட் ஹெட்ஷாட்டு. புரியுதா? என்பிசி லொக்கேஷனும் எனிமி கண்டுபிடிக்கிறதும் ஹெட்ஷாட்டும் சேர்த்து ஒரு ஃபைலு. டோர்னமெண்ட்டுக்கு சில பேர் வந்து ஃபைல் கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்காக வெறும் ஹெட்ஷாட் ஃபைல் மட்டும். ஸோ 2மே நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த 2 ஃபைலில் உங்களுக்கு எந்த ஃபைல் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. 2 ஃபைலுமே வந்து பிஆர் ரேங்க்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோர்னமெண்ட்டுக்கு அந்த வெறும் ஹெட்ஷாட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் டோர்னமெண்ட்டில் வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க. உங்களுக்கே புரியும், சீட்டர்னு கண்டுபிடிக்க மாட்டேங்கன்னு. ஓகேவா? 2 ஃபைலுமே நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எந்த ஃபைல் யூஸ் பண்ணால் டோர்னமெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்குமோ அந்த ஃபைலை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, டோர்னமெண்ட்டுக்கு மட்டும். மற்றபடி 2 ஃபைல் எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகும். பிஆர் கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்கு பிஆர் ரேங்க்கு எல்லாத்துக்கும் பக்காவாக ஒர்க் ஆகும். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாதகம் பாதகம் ஸோ எல்லாமே வந்து சொல்கிற வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் கொடுக்குற ஹெட்ஷாட் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேரக்டர் கிடைக்கும், ஃபீமேல் கேரக்டருக்கும் ஹெட்ஷாட் கிடைக்கும். பட் ஒன்று தான், ஃபீமேல் கேரக்டரு நின்றுக்கிட்டு இருந்தால் ஹெட்ஷாட்டு அடிக்காது. ஹெட்ஷாட் அடிக்கும், ஆனால் அது ஃபேக் டேமேஜ் ஆகும். இதே ஃபீமேல் கேரக்டர் லைட்டாக அசையும் போது அடித்தா கூட ஹெட்டு வந்து பியூராக போடும். பட் அது ரியல் டேமேஜ். ஓகேவா? ஃபேக் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டு இருக்கும் போது அடித்தா மட்டும் ஃபேக் டேமேஜ். ஏன் இந்த மாதிரி வச்சுருக்கேன்னா ஆன்டி பேனாக இருக்கணுங்காக மட்டும்தான், சேஃபாக இருக்கணுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபைல் கொடுத்துருக்கோம். நிற்கும் போது ஹெட் அடித்தா ஃபேக் டேமேஜ் தான் லேடி கேரக்டருக்கு வரும். ஆனால் ஓடும் போதோ லைட்டாக அசையும் போது ஹெட் அடிச்சிங்கன்னா ஒரு பிரச்சனை கிடையாது, ரியல் டேமேஜ். ஓகேவா? அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் ஹெட் ஷாட்டு 99% ட்ராக் ஹெட் ஷாட்டு. ஜஸ்ட் நீங்கள் மேலே தூக்கினாலே போதும். மேலே தூக்கணுன்னா லைட்டாக தூக்கினா போதும், ரொம்ப மேலே அடிக்கணும் அப்படிலாம் கிடையாது. இன்னொன்று, நீங்கள் வந்து விளையாடும் போது ப்ரோ பிளேயர் மாதிரி சும்மா ஆக்ஷன் மட்டும் போட்டு விளையாடுங்க. ஸோ அந்த மாதிரி ப்ளே பண்ணால் தான் ஹெட்டு நல்லா பக்காவாக பியூராக 100% விழுவும். மற்றபடி நீங்கள் நார்மலாக ட்ராக் பண்ணால் 99% ஹெட் ஷாட் விழுவும். ஸோ அந்த மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த ஃபைலை வந்து நீங்கள் மெயின் ஐடியில் போடலாமான்னு கேட்டிங்கன்னா போடலாம், பிரச்சனை கிடையாது. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் கொடுக்குற ஃபைலு 100% சேஃபு, யாருக்கும் வந்து பேன் ஆகாது. பட் நான் சொல்கிற ரூல்ஸ் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இந்த ஐடி வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து இந்த ஃபைலை வந்து மெயின் அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணலாம், பட் வேண்டாங்கன்னு நான் சொல்லுவேன். அது என்ன ஏதுங்க நான் கடைசியில் சொல்கிறேன். நீங்கள் வந்து எப்படி புஷ் பண்ணணும்னு நான் தெளிவாக சொல்லிடுறேன். கெஸ்ட் ஐடி ஓப்பன் பண்ணி வச்சு அந்த கெஸ்ட்டுங்களை 8 லெவல் ஏற்றி ஃபேஸ்புக்கோ கூகுளோ கொண்டோ பைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரேங்க் வந்து ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட மெயின் அக்கௌண்ட்டுக்கு டீம் கோடு கொடுங்க. கெஸ்ட் அக்கௌண்ட்லேருந்து டீம் கோடு கொடுத்து ப்ளே பண்ணுங்கள். டீம் கோடு கொடுத்து ப்ளே பண்ணும்போது ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் மட்டும் ஆட் பண்ண வேண்டாம். ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் எல்லாமே வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. பிளேயர் மாதிரி ப்ளே பண்ணுங்கள். இன்னொன்று, கம்மி நேரம் ப்ளே பண்ணுங்கள், கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு ப்ளே பண்ணுங்கள் விளையாடும் போது. ஓகேவா? ஒரு 3 மணி நேரம் விளாண்டிங்கன்னா அடுத்த 1 மணி நேரம் ஃப்ரீயாக விட்டுருங்க, அப்படியே விளாண்டுக்கோங்க. இன்னொன்று, நான் கொடுக்குற ஃபைலை வந்து அப்யூஸ் பண்ணாதீங்க. அப்யூஸ் பண்ணுறதுனா டீம்மேட்டுக்கு கில்லு கொடுக்காம போட்டு ரொம்ப வல்கராக விளாட்றது, அதிக கில்லு எடுத்துகிட்டே இருக்கிறது. போயை எடுக்கலாம் தொடர்ந்து, ஆனால் அதிகமாக கில்லு எடுக்காதீங்க, கம்மி கில்லு எடுங்க.
பட் தேவைப்படுற நேரத்தில் அதிக கில் எடுத்து தான் ஆகணும். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீம்மேட்டெல்லாம் இறந்து போயிடுவானுங்க, அவுட் ஆயிடுவாங்க. அப்போ நீங்கள் மட்டும் தான் இருப்பீங்க, வேறு வழி கிடையாது, போட்டு பொழந்து கட்டி தான் ஆகணும். அப்போ போட்டு பொழந்து கட்டுங்க. இன்னொன்று, உங்கள் டீம்மேட்டுக்கெலாம் கில் விடுங்க, நீங்களே போட்டு எல்லாம் கில் எடுத்துகிட்டு இருக்காதீங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கரெக்டாக பெர்ஃபெக்டாக வந்து ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே. ஸோ கரெக்டாக பார்த்து எஃபர்ட்டாக வந்து விளாண்டுக்கோங்க. இன்னொன்று, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விளாண்டு முடிச்சிட்டிங்கன்னா ஐடியை லாக் அவுட் பண்ணிடுங்க. ப்ரோ நான் விளாண்டு முடிச்சிட்டேன் அப்படின்னா ஐடியை லாக் அவுட் பண்ணிடுங்க. ஐடி லாக் அவுட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது கெஸ்ட் ஐடியை லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதான் வந்து சேஃபு. இன்னொன்று, கிளியர் கேட்ச் மட்டும் பண்ணிக்கோங்க. கேம் விளாண்டு முடிச்சிட்டிங்க, கேம் போதும் அப்படின்னா கிளியர் கேட்ச் பண்ணுங்கள், கிளியர் டேட்டா பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு கிளியர் கேட்சை மட்டும் பண்ணிடுங்க. ஐடியை வந்து லாக் அவுட் பண்ணிட்டு வேறு கெஸ்ட் ஐடி லாகின் பண்ணிட்டு கிளியர் கேட்ச் மட்டும் பண்ணுங்கள், ஓகேவா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி நீங்கள் வந்து சேஃப்டி மெத்தடாக வந்து மெயின் அக்கௌண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், கெஸ்ட் அக்கௌண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். மெயின் அக்கௌண்ட்டும் சேஃப் தான், பட் ஏன் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன்னா நல்லா கேட்டுக்கோங்க. திடீர்னு வந்து கர்நாக்காரன் 1 MB 2 MB 5 MBன்னு அப்டேட் கொடுப்பான். ஸோ தெரியும்னு நினைக்கிறேன், லோ டிஸ்கில் அந்த மாதிரி அப்டேட் கொடுத்துட்டானா சில பேர்த்துக்கு மட்டும் ஐடி பிளாக் லிஸ்ட்டில் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 days 30 days 1 days சஸ்பென்ஸ் பண்ணுவாங்க. அதாவது 100 பேர்த்தில் 3 பேர்த்துக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டும்தான் நான் மெயின் அக்கௌண்ட்டில் வேண்டான்னு சொல்கிறேன். மற்றபடி மெயின் அக்கௌண்ட்டு சேஃப் தான், மெயின் அக்கௌண்ட்டில் பேனில் ஆகாது. 100 பேர்த்தில் 3 பேர்த்துக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மெத்தட் யூஸ் பண்ணாமல் சேஃப்டி மெத்தட் இல்லாமல் ப்ளே பண்ணால் மெயின் அக்கௌண்ட்டில் ப்ளே பண்ணிங்கன்னா நடக்க வாய்ப்பு இருக்குது. 100% கிடையாது, ஒரு 3% மட்டும் தான். 100 பேர்த்தில் 3 பேர்த்துக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் ரேராக தான், கன்ஃபார்ம் நடக்கும்னு சொல்ல முடியாது, ஓகேவா? இன்னொன்று, திடீர்னு அப்டேட் விட்டாலும் இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான், ஸோ பார்த்து சேஃபாக வந்து விளாண்டுக்கோங்க. ஸோ இதுக்கு நீங்கள் கெஸ்ட் அக்கௌண்ட்டில் விளாண்டு போயிடலாம், ஓகேவா? மெயின் அக்கௌண்ட் எதுக்கு விருப்பப்படுறவங்க மெயின் அக்கௌண்ட்டில் விளாண்டுக்கோங்க, ஓகேவா? ஸோ அவ்வளோதான். சரி ப்ரோ, இந்த ஃபைலை வந்து நான் எப்படி ப்ரோ ஆக்டிவேட் பண்ணுறது, எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுனா இதோ நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்பில் போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது சொல்கிறேன். நம்ம டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணாலே போதும். இந்த FF Maxன்னு ஃபைல் இருக்கும். இந்த FF Maxங்கிற ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? டவுன்லோட் பண்ணிட்டாலே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கீழே டுட்டோரியல் வீடியோன்னு இருக்குது. Android 9 10 11 12 இந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வச்சுருக்கவங்களுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் ஃபைலை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். கீழே அப்படியே வந்தீங்கன்னா Android 13 14 15 டுட்டோரியல் வீடியோ இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா Android 13 14 15 ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வச்சுருக்கீங்களா அவங்க வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இது ஒரு மெத்தடு, இது ஒரு மெத்தடு, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வச்சுருக்கவங்களுக்கான மெத்தடு, ஓகேவா? இதிலே வந்து எப்படி இந்த ஃபைலை ஆக்டிவேட் பண்ணுறது, இந்த ஃபைலை வந்து டெவலப் பண்ணி எப்படி ஓப்பன் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருப்பேன். பாஸ்வேர்டு எப்படி போகிறது முத கொண்டு எல்லாமே தெளிவாக இருக்கும், ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேற்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணி கேட்டுக்கலாம். சந்தோஷ் காஸ்மஸ் குரூப் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி எல்லாமே டீட்டெயிலாக வந்து கேட்டுக்கலாம். ஸோ அண்ட் தென் பாய், நான் உங்கள் சந்தோஷ் யூனிவர்ஸ்.